சண்டே மார்க்கெட்ல ஜஷிதாவே ஷாப்பிங் பண்றா फ्रेंड्स. நல்லா இருக்குதா? என்னமா? பசி எடுக்குதா? பீச் ரோட்ல போராட்டம் பண்ற ஜஷிதா. என்னமா என்ன ஸ்ட்ரைக் பண்றா? ரப்பர் பேண்ட் டிசைனா வாங்கிட்டியா இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு இப்போதான் நான் வந்து இந்த அளவுக்கு இவ்ளோ திங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்கி இருக்கேன் फ्रेंड्स. கண்ணாடிலாம் போட்டு ஸ்டைலா கிளம்பிட்டே இருப்பாரா டேய். ஜஷிதா பலூன் புடிச்சினே போறா. ஹாய் फ्रेंड्स. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே மார்க்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் போற ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணலாம் சொல்லிட்டு கிளம்பி இருக்கோம். சண்டே இல்லையா இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்கும் வீட்டுல. அது மட்டும் இல்ல நேத்துல வீடியோவே போட முடியல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஒரே தலைவலி ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியல. சரி இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா வெளில போலாம்னு சொல்லிட்டு சண்டே மார்க்கெட் கிளம்பி இருக்கோம். சண்டே மார்க்கெட் ஷாப்பிங் அப்புறம் பீச் போக முடிஞ்சா பீச் போயிட்டு வரலாம். ஓகே ஓகே டன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹேர் ஸ்டைல் பாத்தீங்களா, நான் வந்து ஸ்டைலா போட்டுருக்காரு. இந்த பப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் காலேஜ்ல முடிச்சுட்டு நான் திருச்சியில ஒரு மாசம் கிட்ட வேலை பார்த்தேன். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பஃப் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் பண்ணுவோனே. தூக்கி முறுக்கி இங்க முன்னாடி வச்சுட்டு இங்கே கிளிப்பு போடுறோம், போட்டு ஹேர் ஸ்டைல் பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா ஹேர் ஸ்டைல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ கொஞ்சம் டிஃபரெண்டா வந்து ட்ரை பண்ணுவோம். காலம் போன காலத்துல வந்து கேட்க போறாங்க. சோ நமக்கு எப்போ பாப்பா ஹேர் ஸ்டைல் காட்டுறியா? சரி சரி. பாப்பாக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளிப் எல்லாம் வாங்கணும் நானும் நிறைய டைம் சொல்றேன். எதுவுமே இல்ல அந்த கலர் பூ போட்டது. 2 மாடல் தான் வாங்கினா அது பிச்சு போட்டா. சரி இப்ப போயிட்டு நிறைய வாங்கிட்டு வரலாம் சொல்லிட்டு சண்டே மார்க்கெட் தான் போறோம். ஏய் ஜஷிதா கண்ணாடிலாம் போட்டு ஸ்டைலா கிளம்பிட்டே இருப்பாரா டேய். காவா செருப்பு போட்டாரா? செருப்பு அழுக்காகுதுமா. புதுசா வாங்கிக்கலாம். சரி அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கட்டப்பையும் கைமும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடை சங்கீதா கட்டப்பைய சின்ன ஷாப்பிங் தான் சொன்னா இம்மா பேர் கட்டப்பை ஏத்துக்கிற. சண்டே மார்க்கெட் போய் சின்னதா ஷாப்பிங் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேட் எல்லாம் தேவைப்படுது. மேட் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பழசு ஆயிடுச்சு எல்லாமே. மேட் வாங்கணும். அப்புறம் துணி காய வைக்கிற கிளிப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்கி போய் உடஞ்சிருச்சு. அதனால கிளிப் வாங்கலாம். இன்னும் நிறைய டிசைட் பண்ணிருக்கேன். அங்க போய் பாக்கும் போது எது எதுலாம் இல்ல, இது நம்ம இல்ல சொல்லிட்டு வாங்கிக்கலாம். ஓகே தேவையில்லாத பொருள் எல்லாம் வாங்கி வரக்கூடாது. எது தேவையோ அதை மட்டும் தான் வாங்கி வரணும். ஓகே ஓகே. நான் என்னைக்கு தேவையானதான் வாங்கி வருவோம், என்னைக்கு தேவையில்லாதெல்லாம் வாங்கி வந்துடுவோம். சரி சரி. சண்டே மார்க்கெட் வந்தாலே இந்த கடைக்கு எப்பயுமே வந்துருவோம். இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு கவுன்லாம் எடுப்போம். நல்லா சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும், அழகா. இப்போ இங்க பாரு மாடல். மேல வந்து டிஷர்ட்டு, கீழே வந்து நெட்டட் வச்சு சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா அழகா இருக்கும். பாப்பாக்கு ட்ரெஸ் பாக்குற. ஆமா இன்னும் எடுக்கல. சரி சரி. என்னடா அது? இந்த ட்ரெஸ் மாடல் நல்லா அழகா இருக்கு. சின்னதா இருக்கு லைட்டா. சண்டே மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் Dress எடுக்க வந்துட்டாரு. இல்ல இங்க எப்பவுமே இருக்கு, நல்லா இருக்கும் இந்த Dress எல்லாம் சரியான குவாலிட்டில சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா அழகா இருக்குல? நல்லா தான் இருக்கு. இதை விட கொஞ்சம் சின்னதா தான் கரெக்டா இருக்காது, பெருசா இருக்க மாதிரி இருக்கு. கரெக்டா தான் இருக்கு சைஸ். கரெக்டா தான் இருக்கா? ஜஸ்ட் ஏஞ்சுறா. ஏந்திரல ஜஷிதா ஏந்திரல. அவர் மண்ணுல விளையாடுறாரு. கரெக்டா தான் இருக்குது. சின்ன சைஸ் இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கலாம். என்ன பேபி? இந்த Dress பாப்பாக்கு ட்ரெஸ்ஸா? ஆமா சரி. இது அதுக்கு அப்புறம் இந்த Dress நல்லா இருக்கு. லாக். அப்புறம் இது சும்மா இது எடுத்து இது ஓகேவா? இது வேணால? நல்லா தான் இருக்குது, அது வேணாம். வேணா இது. இந்த ப்ளூ பாரு. இது அழகா இருக்கு பேபி. நல்லா ப்ளூ, டார்க் ப்ளூ நல்லா இருக்கு. நேவி ப்ளூ. நேவி ப்ளூ. இது அழகா இருக்கு. அது எடுத்துக்கலாம். நல்லா காட்டன் சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ட்ரெஸ் இருக்கு ஜஷ்விதாக்கு. அதுதான் செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஜஷ்விதா ஏந்திர மண்ணில் விளையாடிட்டு இருக்காரு பாரு அவரு. மண்ணு கடிச்சிடும், அழகா விளையாடி. அப்பாட்ட வச்சு காட்டுமா? ஹாய் சொல்றாரு. வச்சு காட்டுமா? சரி இந்த அடுத்த ட்ரெஸ் வச்சு காட்டு, இந்த ட்ரெஸ் வச்சு காட்டு. சண்டே மார்க்கெட்ல ஜஷ்விதாவே ஷாப்பிங் பண்றா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சு காட்டுறாரு. ட்ரெஸ் காட்டுமா நல்லா இருக்குதா? ஹாய் சொல்றாரு. சூப்பர்மா. சூப்பர். அது கூட அது வச்சு பாட்டு. குட் கேர்ள். ஜஷ்விதாக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சண்டே மார்க்கெட் போலாம். மேட்லாம் வாங்கணும் சொல்லல. இதான் சண்டே மார்க்கெட். அப்புறம் எங்க போவா? சரி. சண்டே மார்க்கெட்டே வந்து பாத்தீங்கன்னா களை கட்டுது. அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா வழி உடல ஃப்ரெண்ட்ஸ். அதனால நேரா போறோம் நாங்க. கிரவுட் அதிகமா இருக்குது, அதனால உடல. புரியுதா? வண்டிலாம் போகுது, அதான் நடந்து போனோம் பேபி. நடந்து போனா விடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாக்கு ட்ரெஸ் மட்டும் தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு போக முடியல, வண்டியை வந்து பார்க் பண்ணிட்டு இப்போ நடந்து போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். நடந்து போய் ஷாப்பிங் பண்ண போறோம். ஆமா சண்டே மார்க்கெட்னா நடந்து தான் பேபி போகணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். பயங்கரமா திருவிழா மாதிரி இது கூட்டம்.
இந்த தெருவில் அதிகமாக கூட்டமாக்கிறதுனால தான் வண்டி விடலை ஃப்ரெண்ட்ஸ். பயங்கர கூட்டமாக இருக்குது. ஆமாம், ஃப்ரீயாக ஷாப்பிங் பண்ணலாம் நடந்து போய். அதானே நடக்க முடியாது, வண்டி நடக்க டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஜெஷிதா பாப்பாவுக்கு செருப்பு விற்கிறாங்கம்மா. இங்கே பாருமா, செருப்பு பாப்பாவுக்கு செருப்பு வாங்கலாமா? புது செருப்பு பாப்பா காலில் போட்டு பார்க்கலாம். பாரு, நல்லா இருக்குதாம்மா? அவரு தாத்தா தான் பிடிக்கும் அவருக்கு. யாரா இருந்தாலும் வாங்கினோடனே அதை தான் போடுவோம். நட முடிக்கிறாரு. இந்த செப்பல் தான் ஃபைனல் பண்ணியிருக்கோம். செருப்பு போட்டுக்க. 150 ரூபாய். இது அழகா இருக்குல்ல? ஆமா. லாஸ்ட் டைம் நீ ஒரு செப்பல் வாங்கிட்டு வந்த, அது போடவே இல்லை. அது நீ போடுற மாதிரி வாங்கணும். போட்டு காட்டுவாரு. காட்டு சார், வந்து காட்டுமா. ஏய் பாப்பா சூப்பர். காசு கொடுக்கணும் ஜெஷிதா. பாக்கெட்ல வச்சு எடுத்து கொடு. காசு நல்லா கலர் கலரா வச்சிருக்காங்க. இது மாதிரி ஸ்டைலா வச்சு எடுத்துக்கலாமா, இல்ல பொம்மை வச்சு எடுத்துக்கலாமா? பாப்பா ஜெஷிதாக்குன்னா பொம்மை வச்சு போடு, இல்லனா ஸ்டைலா போடுங்க. டச் டச்சா வர்க் ஆகுமா? இது வர்க் ஆகுது. எனக்கே 100 ரூபாய்க்கு நிறைய வாட்ச் இருக்கு அங்க. இந்த செட் குழந்தைக்கு, அந்த செட் பெரியவங்களுக்கு இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு. என்ன எடுக்கறியா இல்லையா? பாப்பாவுக்கு ஒரு வாட்ச் எடு. இன்னும் கடை அப்படி போனா நிறைய டிசைன் வாங்கலாம். வரும்போது வண்டி இங்க தானே விட்டுருப்போம். ஆமா, அப்ப இங்க எடுத்துட்டு போயிடலாம். சரி. என்ன சங்கீதா, ரப்பர் பேண்ட் டிசைனா வாங்கிட்டே இல்லையா? இங்க பாரு, அழகா இருக்கு. பவு. சரி சரி, ஏதோ ஒன்று வாங்கு. கலரா இருக்கு இங்க பாரு. ஆமா, இப்படி தலைவாரி ஒண்ணு இங்க அழகா போட்டுடலாம். வேற வாங்கு வாங்கு. ஷாப்பிங் பண்ணியாச்சுப்பா. குட்டி கடையில ஷாப்பிங் பண்ணிருக்கா. வேற ஏதாவது நல்லதா இருந்தா வாங்கலாம். சரி சரி. பிரேஸ்லெட் ஒன்னு வாங்கணும்னு பார்த்தேன் பேபி. கிடைக்கல. பிரியாணி வாசனை அடிக்குது பேபி. எந்த கடையில் செய்கிறாங்க? அதான் பக்கத்துல வந்தாச்சு நினைக்கிறேன், பிரியாணி கடை பக்கத்துல, அதனால தான் வாசனை அடிக்குது. சண்டே மார்க்கெட் வரதே ஒரு ஜாலி தான். நேரா போ. ஸ்டைல் வீட்டுக்கு நடந்து போறாரு அவரு. எல்லாமே காலி ஆயிடுச்சு பேபி. நம்ம இது கூத்தாண்டி திருவிழாவுக்கு தான் ஒரு டைம் வாங்கினேன். இன்னும் 2 பேரும் நடந்து வரீங்களா? சண்டே மார்க்கெட் ஷாப்பிங். ஓகே ஓகே. ஜெஷிதாக்கு தலையில போறது ஒரு அழகழகா இருக்கு. எனக்கு வாங்கியிருக்கேன். வாங்கிட்டியா? சரி சரி. ஜெஷிதாக்கு எல்லாமே கிடைக்குதுல்ல? சூப்பரா இருக்குல்ல? கலர் ஏதோ பிளாக் கலர் இருக்கா பாரு. பிளாக் கலரா? இங்க பாரு, அந்த கிளிப்லாம் கலர் எவ்வளவு கலர் வச்சிருக்காங்க பாரு. பச்சை எடுக்குதாடி? என்னம்மா? பசி எடுக்குதான். பசி எடுக்குதான். காட்டு எப்படி, எங்க பசி எடுக்குதுமா? பசி எடுக்குதான் பாப்பாக்கு. டீ வாங்கி கொடுக்கலாம், பால் வாங்கி கொடுக்கலாம். பசி எடுக்குதுன்னு எப்படி சொல்றாரு பாத்தி அவரு? பசி எடுனா அம்மா பச்சி அம்மா பச்சின்னு சொல்லிட்டு அது இங்கிருந்து காட்டுவாரு, இங்கிருந்து தெரிய காட்டுவாரு. பச்சி எடுக்குன்னு சொல்லிட்டு பாப்பாக்கு பால், எனக்கு ஒரு டீ, உனக்கு ஒரு டீ. ஓகே ஓகே. பஜ்ஜி வேணா ஒரு பிளேட் வாங்கிக்கலாம். ஓகே சரி. எடுத்துட்டு கூட ஒரே கல்பா கொடுத்துன்னு இருக்கிற பிள்ளைக்கு ரொம்ப பசி எடுத்துட்டா. வாயை திறந்து பசின்னு கேட்குற வரைக்கும் சுத்தி கிடக்குறோம். வாங்கி தரணும். சண்டே மார்க்கெட் ரோட்ல இந்த கடை இருந்துச்சு, அதனால ஏதாவது சாப்பிட்டு போகணும் வந்திருக்கேன். சரி சரி பாரு, எல்லாம் காம்போவா இருக்குது. காம்போ போட்டால் தான் இப்படி ஆஃபர் நல்லா இருக்கும். ஆமாம், தனித்தனியாக வாங்கிறத விட காம்போவா ஒன்று வாங்க போதும். கேஎஃப்சியில் வந்து விளையாடிட்டு இருக்கா அவன் மாட்டேன்னு. பர்கர் என்ன ஜெஷிதா ஜாலியாக இருக்குது, இடம் ஃப்ரீயாக இருக்கு, விளையாடிட்டு இருக்கா அவன் மாட்டேன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேஎஃப்சியில் வந்து உட்காந்துட்டு இருக்கோம். பேபி ஆர்டர் போட்டு வாங்கின்னு வரேன்னு சொல்லிட்டு கீழே வெயிட் பண்ணுறாரு. நாங்கள் வந்து 2 பேரும் மேலே வந்து ஒரு சீட்டை பிடிச்சி அழகாக உட்காந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், கேஎஃப்சி சிக்கன் சாப்பிடலாமாமா?
ஒரு காம்போ மாதிரி போட்டிருக்கோம். முன்னாடி ஜஷிதா பாச மழை அப்பப்போ பொழிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை எடுக்குதாடி பால் தான் குடிச்சி அப்புறம்னா பச்சை எடுக்குதா மறுபடியும் என்னம்மா பச்சை எடுதா எவ்வளோ அழகா சொல்ற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அழகா பச்சை எடுதாம்மா உமா வேணுமா? சரி சரி நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன் அம்மா. அப்பா எங்க மம்மா வாங்குறாரா? அப்பா மம்மா வாங்குறாரு. இவருக்கு ஒரு சேர்ல வந்து பார்த்தோன்னா அழகாக உட்கார வச்சுட்டு சூப்பராக உட்காந்துட்டு இருக்காரு கால் ஆட்டிட்டு வந்துட்டாரு. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் பேபி. ஆமா ரொம்ப நேரம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன வாங்கிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்கர், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பாப்கார்ன் சிக்கன் ஜஷிதாக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஒரு பெப்சி, கோகோ பெப்சி பெப்சி தான். இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ. அப்புறம் வந்து இது எக்ஸ்ட்ரா வந்து வாங்கினேன். காசு தான் ஒரு எடுத்தோன்னே சாஸ்லாம் கொடுக்க கூடாது சும்மா லைட்டா சாப்பிடு. சாப்பிடு. நல்லா இருக்கா? நல்லா இருக்காமா? நல்லா இல்லையா? பத்தியா அம்மா செஞ்சாதான் சூப்பர் சொல்லுவா, மத்தெல்லாம் நல்லா இல்லைன்றாரு. பர்கர் என்னம்மா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆளுக்கு 3 பேரும் தனித்தனியாக ஒன்று வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாப்கார்ன் சிக்கன் வீட்டுக்கு போலாமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு. வீட்டுக்கு கிளம்பலாம். ரொம்ப தூரம் விட்டு வச்சிருக்கோம். நடந்தே தான் போகணும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் சாப்பிட்டு எப்படி முடிக்கிறாரு பாரு அவரு. இது கிட்ட இது முன்னாடி ரியாக்ஷன் பண்ற பாருங்க. குடிக்கிறதே கிடையாது. குடிக்கவே இல்ல. பச்சை தண்ணி குடிச்சிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சாராயம் குடிச்ச மாட்டேன் இது போடுவாங்கல்ல, அதுதான் இந்த டப்பாவை கிட்ட எடுத்து நம்ம நல்லது வெறும் டப்பா. மணி வந்து 8 ஆகுது, 8:15 ஆயிடுது. ஆமா இன்னுமே கூட்டம் குறையவே இல்லை பாரு. சண்டே மார்க்கெட் நைட்டு 9 மணி வரைக்கும் கூட்டமா இருக்குமா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணியாச்சு. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய பொருள் வந்து வாங்கியிருக்கேன். குட்டியாக வந்து முக்கால்வாசி குட்டி பொண்ணுக்காக தான் வாங்கியிருக்கேனே. நான் வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்தோம். கடைசியில் அது வாங்கவே இல்லை. ஏன்னா எல்லாமே குட்டி பொருளுக்கு தான் வாங்கியிருக்கோம். ஆமா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாக்காக தான் வாங்கியிருக்கோம். என்னென்ன வாங்கியிருக்கோம் சொல்லிட்டு வீட்டில் போய் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் வாங்கியிருக்கோம் கொஞ்சம் பாபி. அப்படியா? நீ என்ன வாங்கியிருக்கேன்னு எனக்கே தெரியாது. ஏன் பீச்சுக்கு போறேன்னு சொன்னோம், அப்புறம் வீட்டுக்கு போறேன்ற 8 மணி தானே ஆகுது. பாண்டிச்சேரியில 12 மணி வரைக்கும் எங்க வேணாலும் போலாம் தெரியுமா? ஆமா கரெக்டா சொல்றா பாரு. எங்க போலாமா? பீச் போலாமா? பீச் சொல்லுமா? நான் வீட்டுக்கு போலாம் சொன்னா ஒரு பீச் போலான்னு கூப்பிடுறாரு. வாங்க வாங்கன்னு. சரி போய் பாக்கலாம். எந்த பீச் போலாம்? இங்க போலாமா? அங்க ராக் பீச்சா? வேக வேகமா போறாங்க. என்னம்மா எவ்வளவு ஜாலி ஆயிட்டாரு. பீச் போறோம்ல அதனாலதான். பலூன்லாம் விக்குது பாபி. ஜஷிதாக்கு வாங்கி கொடு. என்னம்மா ஜஷிதா பலூனை கையில கட்டி விடணும்னா கையில கட்டவே மாட்டாரா. அவர் பிடிச்சிக்குவா, நானும் பிடிச்சிக்குவேன்னு பிடிச்சிக்கிறேன். கையில சுத்தின்னு வரேன் நானு. வா வா வா. பலூன் சூப்பரா இருக்குதா? நல்லா இருக்குதா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ராக் பீச் தான் வந்திருக்கோம். இங்க ரோடு ஃப்ரீயா இருக்கும், வண்டிலாம் போகாது. வாக்கிங் போலாம். அழகா நடந்து கிடக்கலாம். பாண்டிச்சேரி 10-11 மணி வரைக்கும் இப்படிதான் இருக்கும் சங்கீதா. 12 மணி வரைக்கும் பயங்கரமா இருக்கும்ல. நியூ இயர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க மெரினா பீச் வந்திருந்தோம். இங்கெல்லாம் கூட்டம் ஹெவியா இருக்கும். செம கூட்டம் இருக்கும் சங்கீதா. இந்த தடவை பீச்சுக்கும் நம்ம இந்த தடவை நியூ இயருக்கும் பீச் போலாம். ஓகே ஓகே. நான் ஜஷிதா பலூன் பிடிச்சிக்கினே போறேன். காத்துல பறக்குதா? என்ன சுத்தி சுத்தி விளையாடுறீங்க? என்னமா? வா வா வா.
இல்ல ரோட்ல உழுந்து புரண்டு அழுவுறாரு. பீச் ரோட்ல போராட்டம் பண்றாரு ஜெஷிதா. என்னம்மா என்ன ஸ்ட்ரைக் பண்ற? என்ன வேணும்? என்னம்மா வேணும்? அம்மா தான் காரணமா? அம்மா காரணம் கிடையாது. பலூன் அவ கையில கட்டி விட்டேன். அவ வந்து அவரு சொல்லிட்டு வந்ததுனால கட்டி கட்டப்பையில கட்டிக்கணும். அதுக்குதான் ஊந்து பல்றாரா? தரமாட்ட போ. பா ஜெஷிதா வா போலாம் வா. கோவம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதா கோவம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஊந்து பொருள் காலை தூக்கி போட்டு அது பாருங்க கோவம் வந்துச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பீச்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். சூப்பரா இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்புறோம். ஜெஷிதா வீட்டுக்கு போலாமா? என் பக்கத்துல உட்காருனா வேணாமா காக்கா சொல்லிட்டு அவங்க அப்பா பக்கத்துல முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. அவ்வளவுதான் கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி நான் மறுபடியும் உட்கார வச்சுக்கிறேன். வேற வழி இல்ல. என்னம்மா அம்மாதான் ஏதோ சொல்றேன். திட்டிட்டே வர அவ பைத்தா நான் வரமாட்டேன் வாங்கிட்ட சொல்லிட்டு பைத்தா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவன் பேச்சு கான்னு சொல்லிட்டு முன்னாடி போய் உட்காந்துறாரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு போகலாம். டைம் ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்குள்ளே செருப்பு போட்டுக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ்? நேற்று இந்த செருப்பு நம்ம வாங்கினோம். காலையில எழுந்த உடனே செருப்பு போட சொல்லிட்டு பாருங்க சூப்பரா இருக்கு செருப்பு. பாப்பாக்கு நல்லா இருக்குதாமா? நீ போமா அது போட்டு விட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அதை போட சொல்லிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா பொருள் என்ன வாங்கி வந்தேன்னு காட்டலான்னு எடுத்தேன்னா அவளுக்கு அந்த செப்பல் போடணும்னு சொல்லிட்டு அழகா இருக்கான அந்த செப்பல். என்னம்மா அம்மா நான் எல்லாமே எடுத்து காட்டுறேம்மா. நீ எப்படி காட்டுறதுக்கு எல்லாத்தையும் அவன் தள்ள போறது வேணுமா? அம்மா எடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வாங்கணும்னு சொல்லிட்டு அவ ஓரளவு நோட் பண்ணி வச்சுக்கிட்டா பாருங்க. நான் இப்ப கட்டப்பை எடுத்தோடனே அவ தள்ள போறது காட்டுறது அங்க போடணுமாம்மா? சரி எடுக்கிறேன். என்னென்ன வாங்கிட்டு வந்தா அவருக்கு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒண்ணு பாக்கலாம். என்னம்மா இருமா? குட்டி மூட்டை ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கடையில இங்க பாருங்க. சண்டே மார்க்கெட் போயிட்டு எல்லாம் குட்டி ஷாப்பிங் தான். தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். எல்லா இடத்தும் ஒண்ணு வாங்க. இவர் பாரு ஷாப்பிங் வாங்கின அந்த பொருளை பாக்கிறதுக்குதே அவளாக இருப்ப. குட்டி கிளிப்பா இருக்கு. ஆமா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா எனக்காக வாங்கினேன். பாப்பாக்கு வந்து நிறைய அங்க பாருங்க அந்த போவா அந்த மாடல்ல வந்து அழகா இருந்துச்சு. இதெல்லாம் ஆமா போட்டு விட்ட கட் பாப்பாக்கு போடும். குட் கேர்ள். இந்த பக்கம் திரும்ப பாப்பா திரும்ப அப்பா எடுத்து. நல்லா இருக்குதுமா. முடி வந்து பாத்தீங்கன்னா கண்ணுல விழாம இருக்கும். பாப்பா வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஸ்கூல் சேர்க்கலாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒண்ணு அழகா கலரா போட்டு விடலாம்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா கலரா வாங்கியிருக்கோம். இது வந்து பொம்மை போட்டது. ஆமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா பேண்டுமே இருக்கு. 2 பேண்டு 2 ப்ரீ ஸ்கூல். அது பிளே ஸ்கூல். ஆமா போய் விளையாட போறாரு பசங்களோட. இதெல்லாம் சண்டே மார்க்கெட்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியா கிடைக்கும். ஆமா சண்டே மார்க்கெட் போனா வந்து எல்லாமே கிடைக்கும். பவுடர் வந்து நம்ம கிட்ட காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஒயிட் டவுன் பவுடர் வந்து வாங்கிட்டு வந்தேன். இது வரைக்கும் நாங்க யூஸ் பண்ணதே இல்லை. நாங்க வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பவுடர் தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து புதுசா ட்ரை பண்ணி பார்க்கலாமே சொல்லிட்டு இந்த பவுடர் வாங்கி வந்தார். பேபி தான் இந்த பவுடர் வந்து வாங்கினார். நான் பாஸ் கிட்ட நான் எப்பயுமே அதே தான் வாங்குவேன். வேற வாங்கன்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் பேண்ட் கருப்பு கலர் பேண்ட் வந்து வாங்கி வந்தேன். எப்போ பார்த்தாலும் இங்க பாருங்க கலர் இருக்கா. சரி வெள்ளெல்லாம் போட்டோம்னா அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்குன்றனால பிளாக் கலர் ஒரு செட்டு பேண்ட் வாங்கினது எனக்காக. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து பிரேஸ்லெட் வாங்கினேன். இதுதான் வந்து லாஸ்ட் டைம் நான் தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. ஒரு கையில அந்த பெரிய பேங்கிள் போட்டுட்டு இன்னொரு கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதா வந்து பிரேஸ்லெட் போட்டா நல்லா இருக்கும்ல. ஸோ அதனால வந்து பிரேஸ்லெட் வாங்கினேன். ஆனா வாட்ச் கட்டிட்டு கூட இது போடலாம், நல்லா அழகா இருக்கும். பச்சை கலர் அம்மா தெரியுது. இது வந்து பாத்தீங்கன்னா எனக்காக வாங்கினேன். நல்லா இருந்துச்சு அழகா பார்க்க. பாப்பாக்கு வாங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உனக்கு ஒண்ணு வாங்கிட்டேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு பிரேஸ்லெட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வாங்கினேன். நல்லா இருக்கு செஞ்சாரு. நல்லா இருக்குல்ல. கையில போடு. உனக்கு இல்லமா அத கழட்டிட்டு போடு. இவெல்லாம் ரெண்டுமே போடுறாங்க பேபி. அப்படியே வாட்ச் கட்டி பிரேஸ்லெட் போடுறாங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரே கையில வாட்ச் பிரேஸ்லெட்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரேஸ்லெட் ஒன்று வாங்கினேன். அழகா இருந்துச்சு. இந்த கட்டை வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்ததா. நல்லா சின்னதாவும் இருந்தது. சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து வாங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
பாப்பாக்கு தான் நிறைய வந்து கலர் கலரா வந்து விளையாடுவாங்க கிளிப்பு. ஸோ இந்த கிளிப் வாங்கினா அதுக்கப்புறம் இப்பதான் இந்த குட்டி வாங்காம இருந்திருக்கலாம்ல. குட்டி வந்து பாத்தீங்கன்னா முடியே பிடிக்க மாட்டேங்குது. சும்மா அழகுக்காக போறது, கொண்டை போட்டு சும்மா அழகுக்காக போறது போல. இது நல்லா பெருசா இருந்தது, இது பிடிக்குது, கரெக்டா இருக்கு. ஸோ இது ஃபுல்லா வந்து பாப்பாக்கு. இந்த பிரேஸ்லெட் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்காக தான் இது வாங்கினேன். 2 கடையில வாங்கினேன், 2 பேக் தனித்தனியா. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு கடையில வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு ஐப்ரோ பென்சில் வந்து வாங்கினேன். பாப்பாக்கெல்லாம் நானுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி என் வீட்டுல ஐப்ரோ பென்சில் இருக்கு. இந்த ஷார்ப்னர் இல்ல, அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செய்யவே முடியல. ஸோ இதுல நம்ம வரைஞ்சோன்னா நல்லா அழகா இருக்கு. மறுபடியும் அங்க இந்த குட்டி கிளிப்பு நல்லா இருந்துச்சு, முயல் குட்டி போட்டது, அதுவும் ஒண்ணு வாங்கினேன். ஸோ இதான் நிறைய வாங்கியிருந்தேன் பாப்பாக்காக. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த எவ்வளவு தூரம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா நான் தேடிங்க, அந்த பிளாக் கலர்ல எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வண்டி எல்லாம் போகும்போது முடி வந்து களையுது இல்லையா, பறக்குது. ஸோ இங்க குட்டி குட்டி முடி நிறைய இருக்கு. அதனால இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா அழகா இருக்கும். வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா இருக்கிறதுனால இப்படி வந்து போகுது. அதனால என்னமா பலூன் அவர் பலூன் காட்டல என்ன, அதனால அம்மா பலூன், அந்த ஹீலியம் கேஸ் பலூன் வந்து அங்க நல்லா பறந்துட்டு இருந்தது. வீட்டுல வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா பறக்கவே இல்ல, கீழே அழகா வந்து கீழே உட்காந்துருந்தது. அப்பா இதை காட்டுமா பலூனா பாப்பா பலூனா. நெக்ஸ்ட் மசாலா ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்தேன். 10 ரூபாய் தான் இது. இது அங்கே வாங்கினா நல்லா இருக்கு, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வருது. ஸோ இந்த பிரியாணி பூவு, அதுக்கப்புறம் வந்து கடற்பாசி, பட்டை, லவங்கம், அப்புறம் வந்து கசகசா, இது வந்து சோம்பு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வாங்கி வந்தேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக கட்சட்டி வந்து வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு எப்போ பார்த்தாலும் கடையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீட்டா வந்து பேண்ட் எடுத்துடுறோம். அப்படி இல்லைன்னா பட்டாப்பட்டி டவுசர் மாதிரி கோட் போட்டது டிசைனா டவுசர் வந்து வாங்கிடுமா. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செட் ஆக மாட்டேங்குது. இது மாதிரி ஸ்கர்ட் எல்லாம் போட்டா, பாவாடை போட்டோன்னா நம்ம பாவாடை, அப்புறம் வந்து ஃப்ராக் எல்லாம் போட்டோம்னா நமக்கு வந்து பேம்பர்ஸ் போட்டு கட்சட்டி போட்டா நல்லா இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கட்சட்டி 4 ஜெட்டி வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபான்னு சொன்னாங்களே. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்ச் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஜெசிதாக்காக வாட்ச் வாங்கியிருக்கோம். ஆமா, ஸோ இது வந்து டச் வாட்சா? டச் பண்ணா டைம் விடும். மணி 8:54 காட்டுது பாரு. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பாப்பாக்காக வாட்ச் வாங்கிட்டு வந்தோம். கை காட்டுமா? கட்டுமா வாட்ச் போட்டு. வாட்ச் கட்டலாமா? இருமா, வேணா வாட்ச் வேணா, உனக்கு வேணா நான் கட்டிக்கோங்க பாரு, பொம்மை வாட்ச். சரி கட்ட, உனக்கு கட்டி வரேன். ஏய் பொம்மை வாட்ச்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அங்க எல்லாமே வந்து 100 ரூபாய்க்கு நிறைய வாட்ச் இருக்கு. சூப்பரா வச்சிருந்தாங்க, சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்ல டிசைனா இருக்கு. பேசாம 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாட்ச் வாங்குறதுக்கு 100 ரூபான்னு சொல்லிட்டு ஆமா வாங்கி கட்டிட்டு 3 மாசம் வந்து பாத்தீங்கன்னா கலரா டிசைனா வாட்ச் வாங்கிக்கலாம் போல. நல்லா இருக்கு அது. அதுக்கப்புறம் ட்ரெஸ் அங்க வந்து காட்டணும் இல்லையா, அந்த ட்ரெஸ் தான். இவரு வந்து ட்ரெஸ் எடுக்கும்போது அவருக்கு வாங்கி இப்படி வச்சு காட்டுறாரு இவரு. இந்த ட்ரெஸ் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ. ஸோ இதெல்லாம் வந்து வீட்டுக்கு போடுவாங்க, வெளில போய் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது வீட்ல பாப்பா விளையாடுறதுக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டன் ப்ளூ கலர் ட்ரெஸ். அப்புறம் இது வந்து ஒரு ஜீன்ஸ் கிளாத் மாதிரி இருக்கு, ஆனா சாஃப்டா தான் இருக்கு. ஸோ இதுல ஒரு இந்த ட்ரெஸ். ஓகே, 3 ட்ரெஸ். ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு என்னப்பா மசாலா நான் ஏதோ காட்டுறேன்னு சொல்லிட்டு அவளும் ஒண்ணு எடுத்து காட்டுறா பத்தியா இல்லையா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சண்டே மார்க்கெட்ல ஷாப்பிங் பண்ணது. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8:45 9 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா பீச்ல அங்கேயே இருந்தோம். நல்லா வந்து பாத்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சண்டே மார்க்கெட்ல நிறைய கிரௌட் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருந்தது ஷாப்பிங் பண்ணது. அதே மாதிரி பீச்லயுமே வந்து 9 மணி வரைக்கும் கூட்டமாவே இருந்தது பாத்தியா. சோ யாருக்கெல்லாம் சண்டே மார்க்கெட்ல ஷாப்பிங் பண்ண பிடிக்கும்னு சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி வந்து ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் குட்டியா வாங்கி வந்திருக்கா. நெக்ஸ்ட் டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இதை பார்த்துட்டு டெவலப் பண்ணணும் ஷாப்பிங்லாம். ஆமா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டாடா பாய்.